ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கேரளா ஸ்பெஷல் மாங்காய் சம்மந்தி. மாங்காய் சீசன் வேறு வந்தாச்சு. இந்த ரெசிபி பண்ணலன்னா எப்படி? வாங்க இந்த மாங்காய் சம்மந்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மீடியம் சைஸில் ஒரு மாங்காய் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் சீவி பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல இப்போ ஒரு கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே காரத்துக்கு காஞ்ச மிளகாய் 6லேருந்து 7 மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. மிளகாயை நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் இந்த மாங்காய் சம்மந்தி. 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் பாருங்கள். மிளகாய் நல்லா வறுபட்டுருச்சு, போதும். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். மிளகாய் கொஞ்சமாக ஆறுனதுக்கப்புறமா இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இஞ்சி துண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 3லேருந்து 4 பீஸ் சேர்த்துட்டு ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை கூடயே நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காயை சேர்த்துக்கலாம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தேங்காயை. இப்போ இது கூடயே கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மாங்காய் துண்டு, அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு மாங்காய் ஃபுல்லாக சரியாக இருக்கும், எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக புளிப்பு சுவையில் சூப்பராக இருக்குங்க இந்த மாங்காய் சம்மந்தி. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்தாமல் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, கேரளா ஸ்பெஷல் சூப்பரான மாங்காய் சம்மந்தி 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணியாச்சு. இதை அப்படியே சூடாக சாதத்து மேலே போட்டு நல்லெண்ணெய் விட்டு கலந்து சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.